ஹலோ வியூவர்ஸ், நான் தான் உங்கள் விஹெச்கே. நீங்கள் நம்ம என்ன கேம் விளாட போகிறோம்னா கிராணி 1 விளாட போகிறோம். கிராணி 2, கிராணி 3, கிராணி 5லாம் இருக்குது, கிராணி 4 இருக்குது. அதெல்லாம் விளையாடுவோம். ஃபஸ்ட்டு இதை முடிப்போம். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒவ்வொரு மூடாக முடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஈஸி மோடு. ஈஸி மோட் முடிச்சுட்டு ஒவ்வொரு மூடாக முடிக்கிறோம். ஓகேயா? டக்கு 4 வீடியோ வரும். ஓகே, சரி நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, எக்ஸ்ட்ரா லேக்ஸ் ஆட் பண்ணிடுமா? லிம்பிங் எனக்கு தெரியல. எக்ஸ்ட்ரா லேக்ஸ் ஆட் பண்ணிடுவோம். இல்லை, எக்ஸ்ட்ரா லேக்ஸ் வேணாம், அடுத்த மேட்ச்க்கு ஆட் பண்ணி எதுவும் வேணாம், டிஃபால்ட்டாக வச்சுக்கணும். ஓகே, ஸோ வியூவர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆடை போட்டாங்க, நெட் ஆஃப் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஆக்சுவலி நான் வந்து ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணல, டேப்லெட்லாம் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஏன் சொல்கிறேன்னா, கொஞ்சம் ஃபோனில் விளையாடும்போது டேப்லெட் விளையாடும்போது டிஃப்ரென்ஸ் தெரியும். அதனால் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கலாம் மேபி எனக்கு, அதெல்லாம் சொல்ல வரேன். பார்க்குறவங்க வந்து உடனே ஜட்ஜ் பண்ணக்கூடாது, அதுக்காக திஸ் ஹவுஸ் ஒன்றும் இல்லை. வீடு வந்து பார்த்தாச்சு. கக்கூஸ்லிங்க இருக்குது, கரெக்ட் சத்தம் வராது. நம்ம அப்படியே நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு போய்கிட்டே இருக்கலாம். அப்படியும் போகலாம் நினச்சா பார்த்தா இங்கேருந்து ஸ்பானாரா? ஏய் கிளவி, என்ன கீழே தானே ஸ்பானாவா? இது என்ன அப்டேட்டா? ஆனால் பாவி. சரி, நான் கார் பேட்டரி பார்த்தேன். ஸோ அதனால் நம்ம வந்து கார் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். கார் எஸ்கேப் பண்ணுறதுக்கு என்ன பொருளாக தேவைப்படுமா? ஃபஸ்ட்டு ஒரு பொருளாக கண்டுபிடிப்போம். இங்கே தான் இருக்காளா பட்டா கிளவி, கல்லு போன பக்கமாய் கிளவி. இருக்கக்கூடாது. அத்தோடி சுத்தப்பட்டேன்னு இருக்கு. ஸ்பார்க்கு தேவைப்படும். அங்கே சத்தம் கொடுத்துட்டேன்னா இப்போ பாருங்க, இங்கே ஒரு சத்தம் கொடுத்துருது. இப்போ அந்த சத்தத்தை கேட்டு அங்கே போவான். என்ன இருக்குது? எனக்கு ரிமோட் கண்ட்ரோல் எனக்கு தேவையில்லை. அப்படிதான் இருக்கிறேன். ஸ்பார்க்கிலுக்கு வேணும், இதையும் எடுத்தவங்க வச்சுருக்கோம். 2வது பொருள் ஸ்பார்க்கில். ஓகே, நம்மளுக்கு 2 பொருள் கிடச்சிச்சு. இன்ஜின் பார்ட்டும் ஸ்பார்க்கிலும் கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ அடுத்து என்ன பண்ணால் இந்த இடத்துல பார்ப்போம். ஷார்ட்கன் பார்ட் கிடச்சிருக்கு. ரைட்டு, இது திறந்துட வேண்டாம். ஹேண்ட் வீல். ஓகே, வீல் கிராங்க். சாரி, வீல் கிராங்க் தூக்கி போடு. ஷார்ட்கன் பார்ட் வேணும். சதத்தை போட்டு கீழே போயிட்டு ஷார்ட்கனை ஃபிக்ஸ் பண்ணிட்டு
காரை ஃபிக்ஸ் பண்ணுவோம். நம்மளுக்கு கேஸ் சிலிண்டர் கிடச்சிச்சு, சூப்பர். இந்த கார் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். எஸ்கேப் பண்ண போகல, ஒன்றும் இல்லை. யாருக்கும் நினச்சேன், எதுவுமே இல்லை. இங்கே ஒரு பாட் இருக்கும், ஷார்ட் கன் பாட். 2 கிடச்சிச்சு. கிளவி போட்டதுக்கு அழிவு காலம் வந்து வரப்போகுது கூடி சீக்கிரம். கலப்படாங்க. கார் பேட்டரி ஆக்சுவலி கிளவியை நான் நினச்சி கூட போட முடியும். அதுக்கு நான் ட்ரிக்கு சொல்கிறேன். இந்த ட்ரிக்கு நிறைய பேர் தெரியும், இன்னும் தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஒன்றுமில்லை, இந்த ஸ்பார்க் ப்ளக் எடுத்துகிட்டு நான் ஃபஸ்ட்டு சொருகிட்டு கெரோசின் அந்த எல்லாத்துக்கும் போடணும். சொல்கிறேன் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஸ்பார்க் ப்ளக் சொல்லிட்டு இதை ஒரு தட்டு இதை ஒரு தொங்கு பண்ணிட்டீங்களா? இப்போ கிளவி இந்த சத்தத்துக்கு வருவா. கெரோசின் கிளவி நம்ம பார்க்கலாம். நம்ம என்ன பண்ணலாம், டக்குன்னு போயிட்டு இந்த இடத்துக்கு போயிட்டு அது கேஸ்லிங் கேனை போட்டு இந்த இடத்துல நிற்கணும். கிளவி பார்க்கல, நல்லது. இப்போ இதை போட்டுட்டு இதை ஆன் பண்ணி விட்டிங்கன்னா அவ்வளோதான், கிளவி செத்துருவா. இதான் லாஜிக்கு. அவ்வளோதான், வெப்பனே தேவையில்லை. சரி வாங்க, நம்ம கிச்சனை ஒரு அலசிட்டு வந்து மாடியில் பார்த்தாச்சு கிச்சனு. ஓகே, ஸ்பெஷல் கீ கிடச்சிருக்கு. இதை நான் இங்கே போட்டுறேன். கிராணி பார்த்தீங்களா செத்துட்டாளா? இது வந்து ஷார்ட் கன் பாட் கிடச்சிருச்சு. ஓகே, இது நம்ம வந்து இங்கே போட்டுருவோம். இங்கே ஒன்று இருக்காது எனக்கு தெரிஞ்சு. மேலே இங்கே ஒன்றும் இல்லை, அதான் இதாக இருக்குது. கன்று நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோமா? ஆனால் நம்மளால் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்க முடியும், விச் இஸ் அட்வான்டேஜ் ஃபார் அஸ். ஓகே, லெட்ஸ் கோ. ஏன் பார்த்து அடிக்கணும். டேய் இது என்னடா? டேய் என்னடா கிழிச்சு? இது ஸ்க்ரூ ட்ரைவர் மேலே இருக்குது, டப்பா மட்டும் கீழே வருது. டேய் டேய் ஏய், என்ன ஏமாத்துறீங்க? சரி, ஸ்பெஷல் கீ எடுத்துகிட்டு மேலே போவோம். மேலே போய் ஓப்பன் பண்ணுவோம். ஏய் என்னடா ஏமாத்துறீங்க? அவனாம் பார்த்துக்குவோம், அசிங்கமாக கேட்டுருவாங்க. கீழே இறங்குடா. கிண்ணிங் இந்த இடத்துல என்ன இருக்குது? செக் பண்ணவே இல்லை. ஓகே, நம்ம இந்த ஏரியா செக் பண்ணல. இந்த ஏரியாவில் இன்ஜின் பாட்டு இன்ஜின் பாட்டு கிடச்சிருக்கு. சூப்பரு. இந்த இன்ஜின் பாட்டு வச்சு என்ன பண்ணலாம்னா காரில் சொல்லிடுவோம். அது வந்து பிரெஞ்சு வேணும், பார்ப்போம். ஓகே, இப்போ மேலே போகணுதான். கிளை எங்கே இருக்கிற மாதிரி இருக்குது. இல்லை மனப்பிராந்தி. கன்னை எங்கே போட்டேன்? கிளவி அதான் பார்த்துக்கணும். வந்துட்டேன்னா அடி வாங்கிடக்கூடாது. இந்த புக்கு இங்கே தான் இருக்கா? இந்த புக்கு வேணும். ஏடா அது ஷார்ட் கன்னு அப்படியே வந்து ஏதோ சொருகி விட்ட மாதிரி நிற்கிது. சரிமா, இங்கே போவோம். இந்த இடத்துல நிற்கணும். பார்த்துட்டியா சொட்டை கிளவி? வேணா பிடிக்க முடியாது. கிளவி சிரிச்சுட்டு போகிறாரு.
சத்தம் போடுறான் வா சொட்ட கிளவி பா காலி சொட்ட காலி. இப்போ ஒரு வீடு எடுக்கும், இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் இப்போ கிடச்சிச்சு. எப்பா ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கிறதுக்கு 2 புல்லட்டா, ரொம்ப சிரமப்படுத்த வைக்கிறாங்க. அவங்க சுதிக்கிறாங்க. எதுக்குடா பக் கிழிச்சுலாம் ஆகுது. ஸ்க்ரூ கிடைக்காச்சு. என்ன கிடைக்குது? ரஸ்டி பார்லாக்கி. இதா இந்த பொருளோட சேர்த்து வச்சுக்கணும். இங்கே வச்சு இந்த இடத்துல ஒரு பொருள் வச்சேன், இந்த சேர்த்து ஹேண்டு வீல் வச்சேன்னா இங்கே ரஸ்டி பார்லாக்கி வச்சுக்கணும். அப்புறம் இந்த புக்கை போட்டுருவோம். புக்கு 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 எங்கே போவோன்னு இங்கே இருக்குது. புக்கு எடுத்துகிட்டு அவங்க போட்டுருவோம். அப்புறம் நம்ம ஸ்பைடர் கீ கிடச்சிரும். இந்த ஏரியா ஓப்பன் ஆயிடுச்சா? நம்ம ஓப்பன் பண்ணுமா? போ கீழே போய் இறங்கு. இது என்ன இப்படி இறங்குறா? ஏய் நீ இறங்கி போய் ஸ்பைடர் கீ விடணும்ல, போகல. இல்லை பார்ப்போம். புல்லட்டு இருக்குது. ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு பசில் பண்ணலாம். நான் அதை பண்ணுறேன். இந்த இடத்துக்கு போகலாம். இந்த இடத்துக்கு போயிட்டு ஷூட் பண்ணோம். டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு அதை மட்டும் நம்ம வந்து பண்ணிடுவோம். ஓகே, ஷூட் கரும். ஃப்ரீ ஸ்டாப் கிடச்சிச்சு. வேறு என்ன இருக்குது? இதுவா விடன் ஸ்டிக்கர். நான் எஸ்கேப் பண்ண விருப்பம் இல்லை. ஏன் இந்த எஸ்கேப் பொருள்லாம் கொடுக்குறாங்கன்னு தெரில. ஃப்ரீ ஸ்டாப் நம்ம போட்டாச்சு. இந்த ஹேமர் வேணும். நல்ல ட்ரிக் இருக்குது. கிளவிய உள்ள தள்ளி போட்டு ஐயோ அவன் நினச்சேன். ஃப்ரீ ஸ்டாப் உள்ளே போயிடுச்சு. இந்த சத்தத்துக்கு கிளவி வருவா, நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம். புல்லட் இல்லை, வெயிட் பண்ணணும். பார்த்துட்டு போகலாம். சொட்ட கிளவி நீ என்ன பண்ணுற? தடி மூடுறா டோரை. வெயிட் பண்ணுவோம். சிரிச்சுட்டா அப்படின்னா நான் அர்த்தம்னா போயிட்டேன்னு அர்த்தம். நீங்கள் கிளிச் ஆகிட்டேன். டே 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 ஐயோ மூணு மாட்டேங்கிறா. டே டே நான் இருக்க வேண்டியவனே இல்லைடா. நாளை விடுங்கடா. டே மாட்டிக்கிறேன். ஒழிஞ்சுக்குவாங்க. அப்படி பார்க்குறாங்களா? இப்படி போய் எஸ்கேப் ஆகிடும். எப்படி இப்போ இந்த கிளவி சொல்லுவோம்.
இது கன் இந்த சைடு போட்டு திறப்பா திறக்கும்போது நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். எனக்கு பார்த்துட்டியா? இறங்குறா. அதனால் என்ன பண்ண முடியும்? சொட்டக்கிழவி போ, அவங்க சத்தம் போட்டிருக்கேன் போ. எப்படி இருக்கு ஃப்ரீ ஸ்ப்ரேட்? அந்த தெரியாமல் போட்டேன்டா. அதுக்கு இப்படியா? கண்ணில் புல்லட் ரீலோட் பண்ணிட்டு வெண்ணி பண்ணுறேன். சொட்டக்கிழவி செத்துப்போடி. செத்துட்ட. இந்த காக்கா வேஸ்ட் பண்ணணும். காக்கா சுற்றுவோம். பார்ப்போம் ரிமோட் கண்ட்ரோலில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். எதாவது இருக்கலாம். அப்டேட் மாறுது எப்படின்னே தெரியல. முன்னாடி கேம் வித்தியாசமாக இருந்துச்சு, இப்போ வந்து போ சேர்த்து வந்துட்டான். காக்கா பூக்கா பா. ஸோ அந்த ரிமோட் கண்ட்ரோல் இப்போ யூஸ் பண்ணுமா? ஓகே, யூஸ் பண்ணியாச்சு, ஆன் பண்ணியாச்சு. என்ன கிடைக்குது? நினச்சேன்டா ஒரு பொருள் கிடைக்கும். பெப்பர் ஸ்ப்ரேங்கிறது அப்புறம் என்னென்னா கன் எடுத்துக்கணும். எங்கே போட்டேன் கன்னு? புல்லட் ரீலோட் இருக்கணும். நம்மக்கிட்ட வேறு இது இல்லை. அதுக்கு என்னது ஹேமரில் எஸ்கேப் ஆகிறதுக்கு வந்து கார் கீ வேணும், அப்புறம் பேட்லாக் கீ வேணும். நிறைய வேணுமே. பொருள் கிடைக்கல. நம்ம ரொம்ப காலியாகுது. சரி, ஸ்பெஷல் கீ ஏரியா போவோம். இது ஒரு தட்டு மேலே போகணும். அதாவது இப்படி போயிட்டு நம்மளால் ஸ்பைடர் ஷூட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா எஸ், யூ கேன் டூ தட். அதுக்கு புரிஞ்சிட்டு வரீங்களா? இதுவாங்க, அவ்வளோதான், சுட்டாச்சு. ஸ்பைடர் செத்துருச்சு, வேலை மிச்சம். செத்து போகணும் ஸ்பைடர். ரெட்ஜ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு, சூப்பர். இந்த பொருள் நம்மளுக்கு தேவை. கீழே போட்டு அடுத்து நீங்கள் வந்து செத்துட்டிங்கன்னா ஸ்பைடர் திரும்பி ரிஸ்பான் ஆகிடும். கிளவி இங்கே செத்துறதுக்கு வருவோம். என்ன நினச்சது ரொம்ப லேட் ஆகுற? ஏய் சொட்ட கிளவி, நீங்கள் அறியா இல்லையா? 1 ஓகே, 1 எடுக்கணுமா? கிளவி, சொட்ட கிளவி வரியா இல்லையா? நான் போகிறேன். வந்துட்டான். அது இங்கே வா போ. இல்லை ஒரு நிமிஷம் ரீலோட் பண்ணிட்டு போ.
ரீலோட் பண்ணிட்டு இந்த இடத்துல போட்டு நான் விரிஞ்சு எடுப்பேன். நீ அதை பார்த்துட்டு போவீங்க, அவ்வளோதான். எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, இங்கே கார் கீ இருக்கா? ஓ நோ, கார் கீ இல்லை. இப்போ நமக்கு வந்து என்ன கிடச்சிருக்கு? இன்ஜின் பார்ட்டு, ஸ்பார்க் ப்ளக்கு, கார் பேட்ரி, ரெஞ்சு, கெரோசின், இது வரைக்கும் இதுதான் கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு என்ன வேணும்னா, பேட்லாக் கீ வேணும், கார் கீ வேணும். இந்த 2 கீ இருந்தால் இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகிடலாம் ஈஸி மோடில். இப்போ கார் கீக்கு நான் எங்கே போவேன்? சேஃப் கீ வேணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அந்த ஏரியா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். எங்கடா அந்த இந்த ஸ்பைடர் கீ இது வேணும். தேடினேன். சரி நம்ம போவோம், கீழே போவோம். கீழே என்ன போய் எடுத்துகிட்டு வரேன், கூட எடுத்துகிட்டு வரேன். சரி ஹேண்ட்வீல் எடுத்துகிட்டு வரேன். எடுத்துகிட்டு போவோம். இன்னும் வந்து நாங்கள் ஏதோ ஒரு பொருள் பார்த்த மாதிரி ஞாபகம், ஏதோ ஒரு பொருள் பார்த்த மாதிரி ஞாபகம், ஏதோ ஒரு பொருள் பார்த்தோம். கட்டிங் பிளேட் தேவைப்படுதுனால. ஆனால் அது மாதிரி பிளாங்க் வேணும். ஸோ யூஸ்லெஸ். அங்கே எடுத்துகிட்டு கீழே போக வேண்டியதான். கீழே போவோம். நம்ம ஒரு ஸ்பைடரை பார்த்துருக்கோம். இது என்ன இடம்? இந்த இடமா? இந்த வழியில் போனால் நான் இந்த வழியில் போயிருந்தேன். எப்படி? நாங்கள் யார்? நாங்கள் யார்? நாங்கள் யார்? இங்கே தான் அது போகணும். திரும்ப என்ன ஆகும்னு தெரியாது, பட் ஆனால் என்னன்னு தெரியும். அது மாதிரி தான் இதில் போய் நினச்சேன்டா இவன் வருவான்னு. இந்த பைத்தியம் இப்போ வேலையே இல்லை. சரி பைத்தியம், ஓ பைத்தியம், இடத்த விட்டு காலி பண்ணு பைத்தியம். என்ன பயிற்சியா பைத்தியம்? போகுதுப்பா. நிற்கிற நினச்சேன், என்னடா நிற்கிறான்னு பார்த்தேன். ரிட்டன் அடிக்க வேண்டாம். வெக்கமா இல்லை? மெயின் கிடச்சிருக்கு. ஓகே சூப்பர். அந்த குறிப்பிட ஒரு பொருள் கிடச்சிருக்கு.
நான் வந்துடுவியா? நான் எப்படி போயிடுவேன்? ஆள் மூங்கி போன ரூட்டில் போகிறீங்க. போகணும் போயிட்டு போட்டு இங்கே போகணும். க்ளோஸ் பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டு மேலே போகும். வீடியோ 26 minutes ஆகிடுச்சு. நீங்கள் ஒன்றை திறந்தால் நம்மளுக்கு பீன்ஸ் காணி கிடைக்கும், அது ஹேமர் கிடைக்கும். நினைப்பேன் கிளிக் பண்ணிட்டு கீழே போவாங்க. வீடியோ ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறேன்னு சொல்கிறக்குள்ளே வந்துட்டான் ஸ்பைடர். நல்லா இருப்பியா? நாசமாக போவ, மரியாதையாக திரும்பி போயிடு. ஐயோ தெரியாமல் மேலே பாருங்க. இந்த பட்டனை மாற்றி கிளிக் பண்ணு. ஐயோ எங்கே போகணும்? இந்த வழியா? இந்த மீட்டா இதெல்லாம் இருந்தது. இந்த இடத்துல ஸ்க்ரூ ட்ரைவர் கொண்டு வரணும். padlock கீ கிடைக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி எதாக இருக்கியா? மற்றபடி எப்படியோ வந்தாச்சு. அப்பாடே, இந்த 2 பொருள் எடுக்கிறதுக்குள்ள எனக்கு போதும்னு ஆயிடுது. தூக்கி போட வேணும்தான். 1 அடுத்து 2 பொருள் தூக்கி வச்சா இல்லை. நான் போட்ட வாட்டர் மிலன் எங்கடா போச்சு? அங்கே இருக்கா? பார்த்துட்டு கிளவி வருவா. என்ன பண்ணுவோம்? இது எங்கே போட்டுட்டு வந்துட்டியா? சொட்டை கிளவி உன்னை பார்த்துலாம் பயம் அவளுக்கு வரும். இப்போ வாய் பே. கன்று எங்கே இருக்குன்னு அவருக்கு உன்னை போட்டு சொல்கிறதுக்குலாம் ரொம்ப நேரம் ஆகுது. பார்த்து என்ன பண்ணுற மட்டும் பார். அவனை மாட்டின நீ செத்த. நானே அவனை தேடி வரேன். என்ன கிளவி சுக்கியமா? ஏய் சொட்ட கிளவி எங்கே போகிற? பா காடி போயிட்டுருக்கேன். கண்டிப்பாக இந்த பொருள் இங்கே வச்சோம். நீங்கள் வச்சோம். மெயின் எடுத்து போகணும். இந்த அடியாக போகணும். இந்த பாதாள லோகத்தில் போயிட்டு இப்படி போயிட்டு மறுபடியும் விஞ்சிலன்னு போய் எடுத்துகிட்டு வந்து அதெல்லாம் இருக்கும். மாஸ்டர் கீ கொடுத்துறாங்களா? padlock கீ கொடுங்கடா. ப்ளே ஹவுஸ் கீயா? ஏய் என்னடா ஏமாற்றி
ஏமாறுறீங்களா டேய்? ப்ளே ஹவுஸ்டியா? அப்போ நான் இப்போ அந்த கேம் முடிக்க என்ன விளையாடுறீங்களா? எங்கே இருக்குது விஞ்ச் கேண்டில்? விஞ்ச் கேண்டில் எங்கே போட்டேன்? இங்கே எங்கேயோ போட்டேன். விஞ்ச் கேண்டில் இங்கே இருக்கா? இங்கே போட்டேனோ? நான் போட்டு சேஃப்டி இங்கே இருக்கும். ஓ, இப்போ எனக்கு புரியுது. லிங்க் ஆகுது. எனக்கு அந்த கனெக்ஷன் புரியுது. ஐ காட் இட். இப்போ என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஹேமர் கிடச்சா போதும், எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு முன்னாடி வரும். எப்பட்றா அப்படின்னு கேட்கலாம். அதை தான் நான் சொல்கிறேன். இங்கே நீங்களே பாருங்கள், ஓகே புரியும். இதில் ஹேமர் கிடைக்கணும், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கிடைக்கும். சொன்ன மாதிரி பார்த்தீங்களா? சொன்ன மாதிரி ஹேமர் கிடச்சா அந்த ஹேமரை வச்சு 2 பல இடத்த வந்து எடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு 2 காகில் கிடைக்கும். நீங்கள் அதை வச்சு பல்லாக்கி கிடச்சிக்கணும். வச்சு பூச்சி பூச்சி வச்சு பூச்சி பூச்சி சரி, நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு போவோம். இந்த இடத்துக்கு போவோம். ஓகே, அந்த இடத்துலாம் ஃப்ரீ ஸ்ட்ராப் இருக்குது. அதை வச்சு கிராணியை வந்து ஃப்ரீ ஸ்ட்ராப்லேயே வச்சு சாவடிப்போம். 1 2 3 ஃப்ரீ ஸ்ட்ராப். காக்கா சாப்பாடு. அடா பாவி, இதுக்காடா அவ்வளோ தூரம் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்னடா போச்சு போச்சு, மாட்டினேன். கேம் கிளிச்சாக இருக்குது கைஸ். இதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. அந்த ஃப்ரீ ஸ்ட்ராப்பை நாங்கள் கைப்பற்றணும். என் கையில் அந்த ஃப்ரீ ஸ்ட்ராப் கிடச்சிச்சுன்னா கிளவி செத்தா. கிளவி நீ மட்டும் என் கையில் கிடச்ச நல்லாவே இருக்க மாட்டேன், நாசமாக போவேன். எப்படி நாசமாக போவேன்? ஓகே, இங்கே தான் இருக்கியா சொட்ட கிளவி? இப்படி வந்தால் நாங்கள் வந்து பயந்துருவோமா? வாடி, எண்ணெய் எடுத்து புல்லட் எடுத்தோமான்னு வந்து இறக்கி விட்டுருவேன். இந்த பெப்பர் ஸ்ப்ரே எடு பெப்பர் ஸ்ப்ரே எட்ரா அது. வா 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 வா, நல்லா தூக்கி விடுறேன். இந்தா நல்லா தின்னு. சூப்பராக இருக்கா? டேஸ்ட்டாக இருக்கா? அச்சீவ்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. அடப்பாவீங்களா? போ சாவு சீக்கிரம். ஸோ ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணால் ஃப்ரீ ஸ்ட்ராப் எங்கடா? அதை மட்டும் காணோம். நல்லா வருவீங்கடா டேய். கொஞ்சம் சொட்ட கிழவிங்க தான் வருவா. இப்படி போயிடுவோம். ஓட முடியுமா? ஓடிட்டோம். 1 2 3 இதில் ஒரு பிளாங்க் எடுத்து இங்கே போடு. அப்புறம் என்ன இருக்குது? காஃபி. இது எடுத்து இது ஒரு தட்டு
கட்டிங் பிளேயர் எடுத்துகிட்டு இதை ஒரு கட் பண்ணிட்டு சேஃப்டி எடுத்துகிட்டு நம்ம வேலையை பார்க்கணும். போயிட்டு வரேன் கிளவி, டாட்டா பாய் பாய். ட்ராப் வச்சா பாடுறா, ட்ராப் வச்சா பெரியாரா? ட்ராப்பு மேலே நாங்கள்லாம் பொருளை போடுவோம். என்ன பண்ணுவ நீ? என்ன பண்ணுவ? என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நம்மளுக்கு கார்கி கிடச்சிச்சு. கேரேஜ் வந்து போய் ஓப்பன் பண்ண என்ன கிடைக்குது? மாஸ்டர் கீ. மாஸ்டர் கீ எவனுக்கிட்ட வேணும்? இந்த கேஸ் சிலிண்டரை இந்த தூக்கி போட்டு விற்போம். சொட்டைக்கிளி வருவா. அடேங்கப்பா, வீடியோ வந்து இப்போ தான் நிமிஷம் போயிடுச்சு. சாரி கைஸ். இந்த கேம் வந்து அப்டேட் ஆனதுனால, அதாவது இந்த ஸ்பைடர் கிரானி அந்த ஏரியா அன்லாக் ஆனதுனால நிறைய பொருள் வந்து கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது. ஈஸியான எஸ்கேப்பாக டஃப்பாக இருக்குங்கிறேன். ஸோ இப்படி தான் ஆகும். இதான் திஸ் இஸ் ரியாலிட்டி. இன்னும் யூ ஹேவ் டு அக்செப்ட் த ரியாலிட்டி. என்ன சொட்டை கிளவி தவிக்கிற போல். நீ சத்தக்கப்புறம் தான் வந்து இங்கே ஒரு விஷயம் நடக்கணும். சரி அவன் பண்ணணும். ஏய் பா, சொட்டை கிளவி வந்துட்டான். அவரை ஃபில் பண்ணி கெரோசின் கேசலின் ஏதோ ஒன்று ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. இதை இங்கே போட்டு பேட்லாக்கி எங்கே இருக்குது? காம்பீல் வேணும். ஆமாம், காம்பீல் எடுத்தோம்ல, அதுதான். அதுலேருந்து இன்னொரு காம்பீல் எங்கே இருக்குது? ஐயோ, அதான் எனக்கும் தெரில. ஒருவேளை அங்கே இருக்குமோ? இருக்கலாம். ஓகே வியூஸ், அந்த இடத்துல இருக்குது. ரொம்ப டஃப்பாக இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் கேம். திஸ் இஸ் ரியாலிட்டி. நீங்களே விளையாண்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ டஃப்பாக இருக்கும். பீஸிங் கூட என்னடா இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு. ஆனால் அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது தெரியுமா? இந்த ட்ரிக்கு இப்போ ஒர்க் ஆகாமல் தெரியலையே. ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துருக்கோம். கிளவி இங்கே வர வச்சுருக்கோம். என்ன தர சாஃப்டாக இருக்கும். போயிட்டா நம்ம எப்படி போயிடுவோம்? போகலாம். என்ன இருக்கா? ஓ, காஃபி இங்கேயே இருக்கா? இது தெரியாமல் போச்சு. நல்ல வேலை. இப்போ கிளவி இங்கே வர வச்சேன், மேலே தானே வர வச்சேன். அப்போ நம்ம இந்த ஏரியாவுக்கு போகலாம். இங்கே சத்தத்தை போட்டுருங்க. இது என்ன ஸ்டக்காக இருக்குது? போடா. சரி, சோப்போட ஸ்டக் ஆகிடுச்சு. இங்கே காவியில் எடுத்து டக்குன்னு போய் ஸ்கேப் ஆகிட வேண்டாம்.
வெப்பன் கீயா அடங்கும்மால. ஓ கடுப்பேத்துறான் டேய். காட்டுக்கு வருமா வராது ஒரு அண்ணன் வெப்பன் கீ கொடுக்குறான். டேய் என்னடா பார்த்தா நக்கலாக தெரியுதாடா. சததை போட்டு கீழே போவோம். இருக்கா இல்லை சரி சந்தோஷம். இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கோப்பா. ஏன்னா அந்த இடத்துல இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு இடத்துல ஒரு ஸ்பாட்டில் அந்த பொருள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தட்ஸ் த ஸ்பாட். சாரி கைஸ், வீடியோ 41 மினிட்ஸ் போயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. ஐயோ போகும்போது கரெக்டாக வர நாசமாக போனோம், நல்லாவே இருக்க மாட்டேன். எல்லாம் உருப்படியா? அடிக்க பிளான் போடுறோம். தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. பேட்லாக்கி கிடச்சது. அப்பா அடியோ எஸ்கேப் ஆகிடலாம் சாமி. தெரியும் அங்கே இருந்தா போப்பா தப்பிச்சிட்டாண்டாடு. ரைட் தப்பிச்சிட்டோம். கார்கி எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆனாங்க. ரிவர்ஸ் பார்த்துட்டா பரவாயில்ல, அப்படி போவோம் நாங்கள். எப்படி எஸ்கேப் ஆகிடும்னா கார் எஸ்கேப். அடுத்து நார்மல் மோடில் டோர் எஸ்கேப் வரும். இந்த வீடியோ பார்த்துருங்க, உடனே போட்டுருவேன். ஓகே, வேஸ்ட்டு தான் நாங்கள் வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் கைஸ், பாய்.